ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் அந்த சினிமாவில் நான் சமீபத்தில் 2-3 விஷயங்கள் சந்தித்தேன். ஒரு வாட்டி நான் பாம்பேயில் இருந்து ஃப்ளைட்டில் ஜேர்னி பண்ணுறேன். ஒரு தமிழ் அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். பேசிட்டு இருக்கும்போது ஏதோ விசா வேணும், சிங்கப்பூர் போனால் மலேசியாவில் கிடைக்குமானா பக்கத்தில் போய்ட்டு இமீடியட்டாக 2 நாள் 3 நாள் கிடைக்குன்னு இப்படி பார்த்தார். சார் உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கான்னு கேட்டார். நீங்கள் என்ன வேறுனா சினிமா ப்ரொடியூசர், என்ன படம் பண்ணியிருக்கீங்க சார்? அதுதான் நான் இந்தியன் படம் பண்ணேன் சார். நான் தியேட்டரில் 25 வாட்டி பார்த்தேன் சார். என் வாழ்க்கை 1500 ரூபா சம்பளத்தோடு ஆரம்பித்தேன். இன்றைக்கி 5 லட்சம் சம்பாதிக்கிறேன். அந்த படத்தால் நான் ஒரு நயபசம் இது வரைக்கும் லஞ்சம் வாங்கலை சார் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை எவ்வளோ இன்ஸ்பிரேஷன் கொடுக்குதான்ட்டு. வைஜெயந்தி ஐபிஎஸ் ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாட்டில் அப்போது லேடிஸ் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை, 300 லேடி கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு 5000 பொண்ணுங்க இன்டர்வியூக்கு வந்தாங்க. ஸோ அவ்வளோ இன்ஸ்பிரேஷன் படத்தை கொடுத்துருக்கு. சமீபத்தில் பெங்களூரில் ஒரு ப்ரொடியூசர் சந்தித்தேன். இப்போது விஜய் சாரோட படம் பண்ணுறாரு கேவிஎன். அவர் கேவிஎன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் என்னோட பாடல்கள் எல்லாமே அவர் ரசிகர். அவர் மொபைலில் எல்லாமே நான் சாங்ஸ் எழுதியிருக்கேன்னு அவருக்கு தெரியாது. ஆச்சரியம் என்னென்னா, பாய்ஸில் ஏதோ ஒரு படத்தில் தெலுங்கில் ஸ்வேச்சை ஃப்ரீடம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி ஒரு லிரிக்கு கேசட் வாங்கி நிறைய வாட்டி பார்த்துட்டு அவங்க மாமனார் வீட்டில் படிச்சுட்டு இருந்தார். அவர் அந்த வீடு காலி பண்ணி ஃப்ரீடம் வேணும்னு வெளியில் எனக்கு பெரிய ஆளாக இருக்கார் அவர். சம்டைம் நம்ம தொழில் பண்ணிகிட்டே போவோம். சில பேருக்கு அப்படி ஒரு கிரேட்டாகும், உணர்வுக்கு இருக்கும். சினிமா சாதாரண விஷயம் இல்லை. இந்த படம் 17th செஞ்சுரியில் நடக்கிற படம். இந்தியன் அந்த சுச்சுவேஷனில் இந்தியாவில் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி ஒரு ஃபிக்ஷனாக இன்டைரக்டாக சொல்லியிருக்கோம். கமர்ஷியல் ஃபிலிம். இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு 5 வருஷம் ட்ராவல் பண்ணி பவன் சாரோட பண்ணியிருக்கோம். நாங்களே சொல்ல அற்புதம் வந்திருக்கோம். எல்லாருமே சொல்லுவாங்க. நாளைக்கு படம் வரும்போது உங்களுக்கே தெரியும் இவ்வளோ தாமதம் ஏன் ஆச்சு, அவ்வளோ செட்ஸு பண்ணியிருக்கோம், அவ்வளோ படம் பண்ணியிருக்கோம். இந்த படம் மூலியமாக ஏதோ சொல்லணும்னு ஆதங்கத்தில் தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். கமர்ஷியலாகவும் பண்ணியிருக்கோம், சேம் டைம் நல்லா மெசேஜாக இருக்குது. இதில் சத்யராஜ் சார் ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், ஆனால் ரொம்ப கம்மியான கேரக்டர். ஆனால் படம் வரும்போது முக்கியமான கேரக்டர் அதுக்காக தான் ஹீரோ ட்ராவல் பண்ணுறாருங்கிறது அப்புறமா தெரியும். இது பார்ட் 1 தான். பார்ட் 2 பண்ண போகிறோம். பார்ட் 2 பண்ணும்போது இன்னும் இதனோட டீட்டெயில் எல்லாம் பார்ட் 2ல் தெரியும். இதை எல்லோரும் கண்டிப்பாக இந்த படம் இது முக்கியமாக சொல்லணுன்னா என் சன் ஜோதி கிருஷ்ணா. அவன் என் ஒய்ஃப் பசங்க சினிமாவில் உட்காரதுக்கு அவங்களுக்கு இஷ்டமே இல்லை. ஆக்சுவலி எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க. ஆக்சுவலி அவன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்க. பட் நான் பண்ணுற தொழில் அவன் கவனிச்சுட்டே இருந்தான். அவன் டிகிரி முடித்த உடனே அவன் லயோலா காலேஜுக்கு விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு அப்ளை பண்ணான். அதில் சீட்டு கிடைக்கல. நான் பிடிச்சி திட்டினேன், ஏண்டா நீ எதுக்கே அப்ளை பண்ணலன்ட்டு. அப்புறமா சரத்குமார் சார் கேட்டு எஸ்ஆர்எம்மில் தாம்பரத்தில் ஜாயின் பண்ணான். எனக்கே தெரியாத அவன் லண்டனுக்கு அப்ளை பண்ணான் காலேஜுக்கு, ஃபிலிம் டைரக்ஷன் படிக்கிறதுக்கு. லண்டன் படித்தா அப்போ எங்கள் ஒய்ஃபு அலோவ் பண்ண மாட்டாங்க நினச்சா அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இப்போது லண்டனில் படித்தான். அப்போது அதுக்கு முன்னாடி ரவிக்குமார் சாரோட நாங்கள் நட்புக்காக சப்ஜெக்ட் டிஸ்கஷன் பண்ணியிருக்கும்போது ஜோதி பற்றி சொன்னேன் ரவிக்குமார் சாருக்கு, உங்கள் பையனை கூப்பிடுங்கன்னு சொன்னார். அவர் கூப்பிட்டா அன்னைக்கு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாளில் லைன்னு எனக்கு கூட தெரியாத அவர் கதை சொல்லியிருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்கள் அப்பாவுக்கு கேட்டு சொன்னீங்களான்னு கேட்டார். நான் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலையில் 5 மணிக்கு என்னை எழுப்பிட்டான், அப்பா கதை சொல்கிறேன்ட்டு. சரி, கதை கேட்டு நான் ஷாக் ஆகிட்டேன். ஒரு சின்ன பையன் ஒரு லவ் ஸ்டோரி சொல்லுவான்னு பார்த்தா ஒரு நட்பை பற்றி ஒரு மெச்சூர்ட் சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன். ஆச்சரியப்பட்டேன் நான். எப்படிடா அவனுக்கு இந்த தாட் வந்தான்னு கேட்டேன். அவன் சொன்னான், அந்த சொன்ன எக்ஸாம்பிள் இன்னும் எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. கிருஷ்ணதேவரையா தெனாலிராமன் 2 பேரும் பிரிக்கிறதுக்காக ஒரு லேடி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சரி அந்த ஃப்ளாஷ்பேக் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு கேட்டேன். அது சங்கர் சார் இன்ஸ்பிரேஷனில் கதையை முதல்ல சொல்லாமல் அதை இது பண்ணி இப்படின்னு சொன்னால் எனக்கு பிடிச்சிருக்கு. ரவிக்குமார் சாருக்கு சொன்னேன், சரி பண்ணிடலாம் சார்ன்னு சொல்லி. அதுக்கப்புறம் முதல்ல இப்போது ஒரு கேரக்டர் சிவாஜி சாரை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணோம் விஜயகுமார் பண்ண ரோலுக்கு. அதுக்கப்புறம் சில ரீசன்ஸ்னால அவர் பண்ணலை. அப்புறம் ட்ராப் பண்ணலான்ட்டு அப்புறம் சரத்குமார் வச்சு பண்ணலான்னு சொல்லி
சொன்னார். அப்படி தான் அவன் படிக்கும்போதே நட்புக்காக சப்ஜெக்ட் கொடுத்தான். அதுக்கப்புறம் வந்தான், டைரக்ட் பண்ணப்பான்னு கேட்டான். நான் சொன்னேன், ஆஸ் எ ஃபாதர் ஒரு 1 crore ஒரு சின்ன படம் பண்ணேன், அதுதான் நான் பண்ணேன். அப்படி இல்லை, நான் கமர்ஷியலாக பண்ணணும், என்னோடய திறமை காட்டணும் அப்படின்னா. அது சொல்லி அவனே ரஹ்மான் சாரோட பேசி முதல்ல எனக்கு 20-18 படம் டைரக்ட் பண்ணான். இது வரைக்கும் அவன் 2-3 படம் பண்ணல லவ் ஸ்டோரிஸ் தான் பண்ணான். ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் ஒரு பேன் இண்டியா ஃபிலிம், ஒரு மெச்சூர்ட் சப்ஜெக்ட் அவன் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நானே டெக்னிக்கலாக எத்தனை படம் பண்ணியிருக்கேன், எத்தனை டைரக்டரோடு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி லிரிக்கல் வீடியோ இப்போ முதல்ல அந்த அதுக்கு முன்னாடி சாங் பார்த்தீங்கன்னா அது கிரவாணி சார் அற்புதமாக பேக்ரவுண்ட் மியூசிக்கை கொடுத்துட்டு அது பார்த்து சாங்கை க்ரியேட் பண்ணார். பவன் கல்யாண் சார் கிட்ட ஷூட்டிங் போனோம். சார் ஒரு வாட்டி கஷ்டப்பட்டு கிரவாணி சார் நல்ல மியூசிக் கொடுத்துக்கோ சாங் பண்ணியிருக்கோம் சார், பார்க்குறீங்களான்னு கேட்டார். சாங் தானே அப்படின்ட்டு சரி காமி அப்படின்னாரு. பார்க்கும்போது அவர் ஷாக் ஆகிட்டார். இன்னொரு வாட்டி போடு, இது அதிசயம் இல்லை, எண்டு போடுன்னு சொல்லி கிட்டத்தட்ட என் முன்னாடி 15 வாட்டி பார்த்தார். எழுந்திரிச்சு கங்க்ராச்சுலேஷன், ஆல் தி பெஸ்ட் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 50 வாட்டி பார்த்துட்டு கீரவாணி சாருக்கு ஃபோன் பண்ணி அவர் போய் மீட் பண்ணலான்னு சொல்லி கீரவாணி சார் பார்த்துட்டு அவர் புக்கே கொடுத்து சேலோ பாட்டு சொல்லி அவர் உங்கள் ஆஸ்கார் கொண்டாங்கன்னு சொல்லி ஆஸ்கார் பார்த்துட்டு, இவ்வளோ சின்ன ரூமில் நீ பாகுபலி மாதிரி படம் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ சின்ன ரூமில் இவ்வளோ மியூசிக் கொடுக்குன்னு அவர் பாராட்டிருக்காரு. ஸோ அவர் அவ்வளோ நல்லா அவருக்கு பிடிச்சிருக்கு. பவன் சார் ஆக்சுவலாக மிகப்பெரிய டெக்னீஷியன், அவர் டைரக்டர். ஆக்சுவலி இந்தியாவில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, இப்போ ரஜினி சார், அமிதாப் பச்சன், சிரஞ்சீவி சார் எல்லாம். ஆனால் டெக்னிக்கலாக கமல் சார், அவர் பவன் கல்யாண் ஜாஸ்தி படம் பண்ணல, ஒரே ஒரு படம் டைரக்ட் பண்ணார். ஆனால் அவருக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்குது, டெக்னிக்கலாக அவ்வளோ அரேஞ்ச் பண்ணவர். இந்த படம் நாங்கள் பேன் இண்டியான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அவர் இப்போ பொலிட்டிஷியனாக இருக்கார், டிஃபீட் சிஎம்மாக இருக்கார். பட் அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னா என் மானம் போயிடுமோ, மரியாதை போயிடுமோ, நீங்கள் சும்மா பேன் இண்டியான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, அது சரியாக வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கேர் எடுத்து பண்ணுங்க, எப்படி வந்திருக்கு, அப்படி நல்லா வந்திருக்கா, கிராஃபிக்ஸ் நல்லா எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் நல்ல குவாலிட்டி வராதுன்னு. இன்றைக்கி இந்தியாவில் நாங்கள் இந்தியன் டைமில் சங்கர் சாரோட பண்ணும்போது ஹாங்காங்கில் கிராஃபிக்ஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அது அப்போ பண்ணும்போது அதுக்கப்புறம் சில பேர் காதலர் தினம் சில படங்களில் நாங்களே எங்கள் 2வது பையன் ரவி, அவனும் மாயா படிச்சிருக்கான், எங்களை ஃபேமிலியை டோட்டலாக டெக்னிக்கலாக அவங்கள வச்சு அவங்க நிறைய பேர் நாங்கள் சின்ன ஒர்க்கு கொடுத்து சங்கர் சாருக்கு பாய்ஸ் டைமில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இப்போ அவங்க தான் இன்றைக்கி பாகுபலி, RRR, அப்போ ரோபோ எல்லா படங்கள் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் பண்ண முடிஞ்சதுன்னா இல்லை எக்ஸ்பீரியன்ஸோட வச்சு தான். ஆனால் இப்போது இன்னும் டைம் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ முடிஞ்சு போன ப்ரீ ரிலீஸுக்கு ப்ரமோஷனுக்கு அப்படியே நினச்சி வருத்தப்பட்டிருக்கேன் ஆக்சுவலி. ஆனால் இந்த ஷார்ட் டைமில், அதாவது ஃபினிஷ் ஆன பிறகு இந்த ஷார்ட் டைமில் எந்த லெவலுக்கு கொண்டு போகணுன்ட்டு தூங்காமல் ராவும் பகலாக ஒர்க் பண்ணுறான் ஜோதி. கண்டிப்பாக அவனுக்கு பெரிய பேர் வரும் இந்த படத்தோட. இதில் ஒர்க் பண்ணுற சத்யராஜ் சார் கொஞ்சம் நாள் தான் ஒர்க் பண்ணார், அவங்க எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. நாசர் சார் இந்த சாங்கு பக்கத்தில் ரூம் ரெக்கார்ட் பண்ணோம், நெக்ஸ்ட் ஷார்ட் என்னன்னு ஷாக் ஆகிட்டார் நாசர் சார். இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். அன்றைக்கி நான் செட்டில் இருந்தேன். அந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி எனக்கு வளர்ந்துடுச்சு. இன்றைக்கி ஒரு லாங்குவேஜில் பேசினாலும் எல்லா லாங்குவேஜுக்கும் ஏஐயில் பண்ணலாம், ஒரு லாங்குவேஜில் பாடினாலும் எல்லா லாங்குவேஜும் கொண்டு போகலாம். இன்னும் ஃபியூச்சர் டெக்னாலஜி வேறு லெவலுக்கு போகுது. அதுக்காக தான் நான் ஒரு ஃபிலிம் ஸ்டூடியோ இல்லைன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட் வைக்கலான்னு இருக்கேன் திருப்பதி கிட்ட. அதாவது சினிமா வேறு லெவலுக்கு போகுது. அதனால் அதனுடைய ஒரு பக்கம் தான் இந்த படம் பெருசாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்து ரசிப்பீங்க. எல்லோரும் உங்களுடைய சப்போர்ட், முக்கியமாக இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு நான் வேண்டுகிறேன். உங்களுடைய எல்லோரும் சப்போர்ட் இது கொண்டு போய் சேர்க்கறது. ஏன்னா தெலுங்கு படமாக இருந்தாலும் இப்போ சாங்ஸ் எல்லாம் கேட்டிங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? ஒரு தமிழ் படம் மாதிரி அந்த ஃபீலிங் கொண்டு வரணும்னு சொல்லி தான் நாங்கள் இங்கே ஒரு முதல்ல ப்ரெஸ்ஸை தான் மீட் பண்ணோம். நீங்கள் தான் கூட ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம். வந்த உடனே ஒரு நண்பர் கேட்டார், ஏன் சார் ப்ரெஸ் மீட் தானே, கல்யாண் சார் வரல, இதுக்கே இவ்வளோ செலவு பண்ணேன்னு கேட்டார். சரி, நான் சிரித்தேன். சரி, நமக்கு ஜென்ரலாக எந்த படம் பண்ணும்போது எங்குள்ள டெக்னீஷியனாக இல்லை ப்ரொடியூசரா இது வார் நடக்கும் எனக்கு. ஆனால் டெக்னீஷியன் தான் டாமினேட் பண்ணிவிடும் எப்போவுமே. பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் பண்ணலாம், இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவேன். அதனால தான் 90% ஆல் மை ஃபிலிம்ஸ் ஆர் சூப்பர் ஹிட், ஆல் ஃபிலிம்ஸ். இப்போ விஜய் சாரோட 3 படம் பண்ணேன், குஷி, கில்லி, சிவகாசி. ஆஃப்டர் 20 years
25 இயர்ஸ் கில்லி ரீலீஸ் பண்ணால் ஸ்டேட் ஃபிலிம் மாதிரி ஓடி இருக்கேன். அதே மாதிரி அஜித் சாரோட 3 படம் பண்ணேன். வேதாளம் ஆரம்பம் இருந்தால், கமல் சார் இந்தியன், மாதவனோட ரன், விக்ரமோட தூள், எல்லா படமே. ஒரு உதயம் தியேட்டர் ஓனர் ஒரு வாட்டி சொன்னார், படங்களே ஓடலை, தியேட்டர் மூடணுமா அப்படின்னு நினச்சோம். இந்த வருஷம் 2 படம் என் படம் ரிலீஸ் பண்ணால் தூள் ரன்னு 2மே சூப்பர் ஹிட் ஆச்சு. ஏன்னா நம்ம முதல்ல டிசைட் பண்ணுறோம் இது மக்களுக்கு எது பிடிக்கும், எந்த பாயிண்டில் பண்ணணும், எது வேணால் ரசிப்பாங்க. டிசைட் பண்ண பிறகு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதனால் என்னுடைய அனுபவம், என்னுடைய பேஸ்மெண்ட், இந்த மண்ணில் நான் கற்றுக்கிட்டது, இது சினிமாவுக்காக நான் வாழ்ட்டேன். கண்டிப்பாக இன்னைக்கு எமோஷன் ஆகிட்டேன். ஸோ நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு சார் உங்ககிட்ட. ஒரு தயாரிப்பாளரை கடந்து ஒரு அப்பாவா நீங்க பேசினதெல்லாம் அவ்வளவு நெகிழ்ச்சியா இருந்துச்சு. ஜோதி சார் இந்த படத்தை இயக்கணுங்கிறது யாரோட முடிவு சார்? இது விதி. ஆக்சுவலி நாங்கள் நினைக்கவே இல்லை. வேதாளம் படத்தை நான் பவன் சாரோட தெலுங்கில் பண்ணலான்னு நினச்சேன். அப்போது ஒரு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணேன் தெலுங்கில். அவர் திடீர்னு வேறு படம் வந்துன்னு கிளம்பிட்டார். அப்போது பவன் சார் கூப்பிட்டா என்ன பதில் சொல்லணும்னு நினச்சேன். போட்டால் சரி உங்கள் பையனை கூப்பிடுங்க, நீங்கள் டைரக்டர் நானும் டைரக்டர் பண்ணிவிடுவோம் அப்படின்னாரு. அப்போ ஜோதி வந்து ஆக்சிஜன் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன், நடுவில் இருக்குது. நான் தயங்கிட்டு நேசன் ஜில்லா படம் பண்ணார், அவர் பேர் சொன்னேன். ஓகேனார். நான் ஆஃபீஸ்க்கு வந்தேன். வந்த உடனே ஃபோன் வந்தது, டைரக்டர் நாளைக்கு காலைல கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி. எனக்கு ஜோதி கூப்பிட்டு போகிறதா நேசன் கூப்பிட்டு போகிறதா எனக்கு தெரியல. பவன் சார் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ப்ரொடியூசர் இருக்கார். அவர் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் கூட பக்கத்தில் இருந்தீங்க, என்னை கூப்பிட்டு வர சொன்னால் யார் கூப்பிட்டு வரணும்னு சொன்னால், அவர் ஜோதி கூப்பிட்டு வர சொன்னால் அப்போயே முடிஞ்சிருக்கும். சார் நான் பவன் சார் கேட்குறேன் அப்படின்ட்டு அவர் பவருக்கு திருப்பி கேட்டு அவர் என்ன பதில் சொன்னார்னா, நான் யாரோட பண்ணால் நல்லா இருக்குமோ, என்னை விட ரத்ன சாருக்கு நல்லா தெரியும், அவர் யார் நினச்சா அவர் கூப்பிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னாரு பவன் சார். சரி, அந்த படம் பாதியில் இருக்கு. என்னுடைய கேரக்டர் எப்படின்னா, ஒரு படம் ஆரம்பித்தா அது நடுவில் நிற்கக்கூடாது. அது நின்னா திருப்பி ஃப்யூச்சரில் நம்ம படம் பண்ண முடியாது, தொடர்ந்து படம். அதனால நான் கூப்பிடல. ஒரு விதத்தில் அன்றைக்கி நான் துரோகம் பண்ணேன். பெரிய பவன் கல்யாண் சார் படம் கிடைச்சாலும் நான் வந்து ப்ரொடியூசராக அவர் கூப்பிடல. அதுக்கப்புறம் நேசன் வந்தார், அது சரியாக அமையல. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது. இப்போது இந்த படம் முதல்ல டைரக்டர் கிரிஷ் ஒரு லைன் சொன்னார் எனக்கு. அவர் தான் இந்த ஆரம்பித்தார். அதாவது 3 கரோனா தாண்டிடுச்சு, அவர் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால அவரும் வேறு கமிட்மெண்ட்டோட கிறிஸ்டு போயிட்டார். இப்போது நிஜமாகவே அவர் எனக்கு காப்பாற்றுறார் இந்த படத்தை. ஆக்சுவலி ஜோதி வந்து படம் ஃபுல்லாக பார்த்துட்டு எடிட் கூட அப்படியே இருந்தது. 3 மாதம் தூங்காமல் அந்த ஃப்ரீ கிளைமேக்ஸ் இப்போ நீங்கள் பார்த்த அந்த விஷுவல் சாங்கை வந்து எடிட் பண்ணி ரெடி பண்ணி அப்புறம் எடுக்க போகிறது எல்லாமே ப்ரீ விஷுவலைஸ் பண்ணி பவன் சாருக்கு போய் சொல்லி காமிச்சிட்டு அப்படி தான் வந்து அவர் வந்தார். தவிர அவர் டைரக்டர் ஆகணும் நான் நினைக்கல. ஆனால் பவன் சார் முதல்ல சொல்லியிருந்தார், உங்கள் சன் கூப்பிடுங்கன்ட்டு. இப்போ அதனால இப்போ நேச்சுரலாகவே அவர் இந்த படத்தில் என்ட்ராக இருக்கார். இந்த படத்தை மிகப்பெரிய லெவலுக்கு டெக்னிக்கலாக கொண்டு போயிருக்கார் இந்த படத்தை. சார், இந்த சந்தேகம் இருக்குது, நீங்கள் படம் பண்ணுற நடிகர்கள் நேரடியாக அரசியலுக்கு வந்துடுறாங்களே, அது என்ன சார் ரகசியம்? அதாவது நான் சரத்குமார் சாரோட படம் ஆரம்பித்தேன். அவர் அரசியலுக்கு போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். போனால் யாருமே படம் வாங்கலை. முதல்ல படம் கம்ப்ளீட் ஆன பிறகு தேவா டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே எல்லோருமே வாங்கிட்டாங்க. விஜயகாந்த் சாரோட முதல்ல நான் சட்டம் ஒரு டைமில் பொட்டு வச்சு நான் தான் அவருக்கு மேக்கப் போட்டேன். அவர் வந்து நான் எப்பவும் படம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அப்புறம் திடீர்னு பேரரசு வச்சு ஒருத்தர் ஒரு ஃபைனான்சர் சார் படம் பண்ணலான்ட்டு தர்மபுரின்னு படம் பண்ணேன். தர்மபுரி லாஸ்ட் டே ஷூட்டிங்கில் அவர் வந்து பாலிடிக்ஸுக்கு போயிட்டார். விஜயசாந்தியோட நான் எத்தனை படம் பண்ணேன், காட்ஃபாதர் மாதிரி ஆல் இன் ஆலாக இருந்தேன், அவங்களும் பாலிடிக்ஸ் போயிட்டாங்க. இப்போ பவன் சாரோட 3வது படம் அவர் பாலிடிக்ஸ் போயிட்டார். விஜய் சாரோட 3 படம் பண்ண அவரும் பாலிடிக்ஸ் போயிட்டார். மேபி இது இயற்கையோ ராசியோ தெரியாது.